ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல நருட்டோ அண்ட் சோலோ லெவலிங்கோட போஸ்டரை வந்து காட்டியிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி வந்து சில ரீசன்லாம் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நருட்டோவை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேனோட டேரக்டர் இருக்காரு பார்த்தீங்களா, டெஸ்டின் டேனியல் கிரியேட்டர், அவர் தான் வந்து நருட்டோட லைவ் ஆக்ஷன் ஃபிலிமையும் வந்து டைரக்ட் பண்ண போகிறதா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து 2027 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரியும் கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சோலோ லெவலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து சோனி பிக்சர் தாங்க. ஸோ சோலோ லெவலிங்கோட ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அதோட டைட்டில் வந்து சோலோ லெவலிங் பிகாயிங் த சிஸ்டம், இந்த ஒரு மூவியையும் வந்து இன்டைரக்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதும் வந்து சோனி தாங்க. ஃபைனலாக மை ஹீரோ அகாடமியான்ற ஒரு அனிமே வந்து அஃபிஷியலாக எண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு அனிமையோட ஆத்தரான கொய் ஒரிகோஷி இவங்க வந்து புதுசாக ஒரு ஒன் ஷாட் மாங்கா வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அந்த ஒரு மாங்கா வந்து வீக்லி ஷோனன் ஜம்பில் இன்னைக்கு ஆகஸ்ட் 10 அப்போ வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ இந்த ஒரு மாங்காவோட டைட்டில் வந்து டோன்ட் லாஃப் ஷிஞ்சி மாஷா. ரீசெண்டாக தான் இந்த ஒரு மாங்காவோட ஒரு அஃபிஷியல் ஆர்ட் ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து ஒரு பாய் அண்ட் கேர்ளை வந்து பேஸ் பண்ணியும் ஆரர் மாங்காவும் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மை ஹீரோ அகாடமி ஆத்தர் வந்து ஆரர் மாங்காவை எடுக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்ப மை ஹீரோ அகாடமிலையும் வந்து சில சீன்ஸ்லாம் வந்து ஆரராக தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அது வந்து அனிமேல உங்களுக்கு வந்து தெரியாதுங்க. ஆனால் நீங்கள் வந்து மை ஹீரோ அகாடமியோட மாங்காஸில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஷாட் மாங்கா தான். டோட்டலாக 61 பேஜ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக ஒன் பீஸில் லூஃபியையும் அட்டாக் ஆன் டைட்டனோட எரன் ஏகரையும் 2 பேரையுமே சேர்த்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆர்ட் ஒர்க் கொண்டு வந்து பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த ஒரு போஸ்ட்டை வந்து அஃபிஷியல் பேஜான ஒன் பீஸ் யூனிவர்சிட்டிலே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கில் ஒரு சைடு வந்து எரன் ஏகர் வந்து பார்க்குற மாதிரியும் இன்னொரு சைடு வந்து லூஃபி வந்து இருக்காருங்க. லூஃபி வந்து கியர் 5ல லாஃப் பண்ணுற மாதிரியும் வந்து காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கோட கீழ் சைடில் வந்து அட்டாக் ஆன் டைட்டனோட எண்டிங்கில் வந்து எரன் ஏகர் வந்து சின்ன பையனாக மாறி ஃப்ரீடம்ன்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா ஸ்கையை பார்த்து, அந்த ஒரு விஷயத்த வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஸ்கையில் வந்து வெறும் ஸ்கையாக இல்லாமல் லூஃபியோட நிக்கா போஸையும் வந்து காட்டியிருந்தாங்க. இதில் வந்து லூஃபி வந்து ஃப்ரீடத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாருங்க. நீங்கள் ஹெக்கேட்லேயே வந்து பார்த்துருக்கலாங்க. போனி வந்து ஃபஸ்ட்டு லூஃபியை வந்து நிக்கா ஃபார்மில் பார்க்குறப்ப அந்த ஒரு சீனே வந்து கூஸ் பம்ஸாக இருக்குங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து இப்போ எரன் ஏகரே வந்து பார்க்குறாருங்க. ரீசெண்டாக ஃப்ரீடம்ன்ற ஒரு அனிமே வந்து அனிமேட் பண்ண ஸ்டுடியோவான மேடோஸ் வந்து புதுசாக ஒரு அனிமே மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மூவியோட டைட்டில் வந்து கோஸ்ட் எண்ட் ஆஃப் நைட். ரீசெண்டாக இந்த ஒரு அனிமேவோட ஒரு அஃபிஷியல் டீசர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அனிமேஷனும் வந்து ரொம்பவே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அனிமே மூவி வந்து ஜப்பானில் February 11, 2027 ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு ஃப்ரீடனோட ஸ்டுடியோ வந்து இதை வந்து அனிமேட் பண்ணாலும் ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 1 டைரக்டரான ஷின்கோ நட்சுமி இவர் தான் வந்து இந்த ஒரு அனிமே மூவியையும் வந்து டைரக்ட் பண்ணுறாருங்க. ரீசெண்டாக கிரன்ச்சிரோல டோக்கியோ குல்லோட சீசன் 1 வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 12 அப்போ இந்த ஒரு அனிமேயோட சீசன் 2வையும் வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ டோட்டலாக வந்து சீசன் 2ல் வந்து 12 எபிசோட்ஸுங்க. 12 எபிசோட்ஸுமே உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு அனிமேல வந்து டோட்டலாக வந்து 4 சீசனுங்க. ஆனால் வந்து 3வது சீசன் வந்து September 2 அப்போ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4th சீசனை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லலைங்க. ஸோ சீசன் 3யும் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதையும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேங்க. 2018 கிரன்ச்சிரோல் அனிமே அவார்ட்ஸில் அனிமே ஆஃப் தி இயரே வாங்கின ஒரு அனிமேயோட ஒரு மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அனிமேயோட நேம் தாங்க வந்து மேட் இன் அபயஸ். ஸோ இந்த ஒரு அனிமேயோட ஒரு நியூ மூவி வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் அதோட டைட்டில் வந்து மேட் இன் அபயஸ் மிசமுரு சின்பின். ஸோ இந்த ஒரு அனிமே மூவியோட ஒரு அஃபிஷியல் ட்ரைலர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அனிமே மூவி வந்து October 23 அப்போ ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் ஜப்பானில் தான் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த ஒரு அனிமே வந்து பார்த்தது கிடையாதுங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு அனிமே வந்து எப்படி இருக்குன்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஜுஜுட்சு கைசன் சீசன் 4 ஐக்யூவோட ஒரு நியூ மூவி இதெல்லாம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மந்தில் வந்து அதோட அப்டேட் வரதுக்கு வந்து சான்ஸ் இருக்குங்க. ஐக்யூவை பொறுத்த வரைக்கும் வந்து 2 அனிமே ப்ராஜெக்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஐக்யூவோட ஒரு மூவியான ஐக்யூ vs தி லிட்டில் ஜெயிண்ட், ரெண்டாவது வந்து ஒரு அனிமே சீரிஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஐக்யூ தி பிளேஸ் வேர் மாஸ்டர்ஸ் கோ. ஸோ இந்த ரெண்டுமே வந்து 2027ன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் டேட் எதுவுமே சொல்லலை. ஸோ இப்போ ஆகஸ்ட் 19 அப்போ ஐக்யூ டேன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்து நடக்குதுங்க. அந்த ஈவெண்ட்டில் வந்து இதை பற்றின அப்டேட் வந்து ரிவீல் ஆகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 வந்து அஃபிஷியலாக எண்ட் ஆனதுக்கப்புறம் சீசன் 4க்காக ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக தான் இந்த ஒரு அனிமேயோட ஒரு அஃபிஷியல் டீசர் ட்ரெய்லர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரிலீஸ் டேட் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அந்த டைம்லேயே வந்து ஜூஜு ஃபெஸ்ட்ன்ற ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகிற மாதிரியும்
இந்த ஒரு அனிமேவோட 5th anniversary-க்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து August 29 and 30 வந்து நடக்குதுங்க. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட்டில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 4ஓட அப்டேட்டும் வந்து வரத்துக்கு வந்து சான்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் சக்கமோட்டோ டேஸ் அண்ட் ப்ளூ லாக்கோட ஒரு ஃபேனாக இருந்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த 2 அனிமேவோட ஒரு அஃபிஷியல் லைவ் ஆக்ஷன் ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. சில பேருக்கு வந்து இதை வந்து தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாத ரீசன் என்னன்னா, இது வந்து ஜப்பானில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் சக்கமோட்டோ டேஸோட லைவ் ஆக்ஷனை வந்து April 29 அப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ப்ளூ லாக்கோட ஒரு லைவ் ஆக்ஷனை வந்து ரீசெண்டாக August 7 அப்போ தாங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் அந்த ஒரு மூவி வந்து இப்போ அவைலபிளாக இல்லைனாலும் இந்த 2 லைவ் ஆக்ஷனோட அஃபிஷியல் ட்ரைலர் வந்து யூடியூப்ல இருக்குங்க. அதை வந்து என்னோட ஸ்டோரியில் போட்டுடுறேங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. 2 லைவ் ஆக்ஷன் ட்ரைலரையும் நான் பார்த்த வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு ட்ரைலர் வந்து எப்படி இருக்குன்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. இது வந்து எப்போ வந்து ஓடிடிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறப்ப மோஸ்ட்லி வந்து இது வந்து ஜப்பானில் ரிலீஸ் ஆகி ஒரு 6 or 8 month வந்து கண்டிப்பாக ஆகுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சக்கமோட்டோ டேஸ் தான் ரிலீஸ் ஆகும். இப்போ தான் வந்து ப்ளூ லாக் வந்து ரிலீஸ் ஆனதுனால இன்னும் ஒரு 6 month வந்து ஆகுங்க கண்டிப்பாக. ரீசெண்டாக சன் நியூஸோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் அனிமேவை பற்றி வந்து பேசியிருக்காங்க. நீங்களே அதை கொஞ்சம் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவும் வந்து அதில் கண்டிப்பாக வந்துடும் தான் நினைக்கிறேங்க நான். அனிமே ஃபேன்ஸ் நருட்டோ, டோரிமான் போன்ற அனிமே கதாபாத்திர பெயர்களை குழந்தைகளுக்கு சூட்டி மகிழும் இந்தோனேசிய பெற்றோர்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வந்து இந்தியாலேயும் வந்து வரப்போகிறாங்க நிறைய பேர். ஸோ டோட்டலாக வந்து 657 குழந்தைகளுக்கு வந்து நருட்டோ, சஸ்கே, உச்சிகா, டோரிமான், நொபிட்டா, டி லூஃபி உள்ளிட்ட பெயர்களை சூட்டி உள்ளதாக அந்நாட்டு அரசு விவரங்களை வெளியிட்டுள்ளது. ஸோ இதை பார்த்தவொடனே எனக்கு வந்து ஒரே ஒரு கொஷின் தாங்க உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ என் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அனிமே ஃபேன் தாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னா எந்த ஒரு அனிமே கேரக்டரோட நேமை வந்து அந்த குழந்தைக்கு வந்து வைக்கணும்னு நினைப்பீங்கன்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. ஆணாக இருந்தால் இந்த ஒரு பேரை வைப்பேன், பெண்ணாக இருந்தால் வந்து இந்த ஒரு பேரை வைப்பேன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அனிமே ஃபேன்ஸுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்னா வந்து 2026 தாங்க. ஏன்னா இந்த இயரோட ஸ்டார்டிங்லேயே வந்து பிக் 3 அனிமையான ஒன் பீஸ், நருட்டோ, ப்ளீச் இந்த அனிமேலாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒன் பீஸில் எல்பஃப் ஆர்க் வந்து போயிட்டுருக்குங்க. ப்ளீச்சில் வந்து ஃபைனல் கோரான கெலாமிட்டி வந்து போயிட்டுருக்குங்க. நருட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஸ்பெஷல் எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ண போகிற மாதிரியும் இந்த இயரோட எண்டுலேயும் வந்து அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த இயர்லேயே வந்து டிராகன் பாலும் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க. டிராகன் பால் பீரூஸோட ஒரு ரீமாஸ்டர் அனிமே வந்து வரப்போகிற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு டீசரோட எண்டுலேயும் வந்து கோல்டன் ஃப்ரீஸாவையும் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பிக் 3 இசக்காய் அனிமேயும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த இயரில். முஷோக்கு செஞ்ச ஜாப்லெஸ் ரீகார்னியேஷனோட சீசன் 3 வந்து போயிட்டுருக்குங்க. ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 4ஓட பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் த டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட் ஆஸ் எ ஸ்லைம் சீசன் 4ஓட எபிசோட்ஸ் வந்து இந்த இயர் ஃபுல்லாகவே வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் எந்த ஒரு அனிமையோட ஃபேனுன்றதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. ஃபைனலாக ஒஷினோகோ சீசன் 3யும் வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக இந்த ஒரு அனிமையோட சீசன் 1 and 2 வந்து ஃபுல்லாக வந்து தமிழ் டப்பிங் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போது சீசன் 3ல் இருக்கிற 11 எபிசோடுமே இப்போ வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க கரன்ச் ரோலில். ஸோ டோட்டலாகவே வந்து இந்த ஒரு அனிமேயில் வந்து 3 சீசன் தாங்க. 4வது சீசன் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இப்போ வந்து ஒஷினோகோவில் இருக்கிற எல்லா சீசன்ஸுமே வந்து தமிழ் டப்பிங் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ரீசெண்டாக போக்கிமானோட கம்பெனி வந்து புதுசாக ஒரு போக்கோட்டோன் அனிமேட்டட் ஷார்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதோட டைட்டில் வந்து வர் டர்ட்டில் அண்ட் தி ஆன்கோயிங் சம்மர். இந்த ஒரு அனிமேட்டட் ஷார்ட் வந்து டோட்டலாக வந்து 13 மினிட்ஸுங்க. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக August 12 அப்போ தாங்க வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அஃபிஷியல் போக்கிமான் யூடியூப் சேனல்லே வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஒருவேளை நீங்களும் இதை வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்கை வந்து என்னோட ஸ்டோரியில் போட்டுறாங்க. அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாங்க. இதில் ஒரு சின்ன பையனோட நேம் வந்து ரிக்குட்டோங்க. இந்த பையன் வந்து அவங்களோட கிராண்ட் மதர் வீட்டுக்கு வந்து சம்மருக்காக வந்து போகிறாங்க. அந்த டைமில் இவன் வந்து ஒரு மிஸ்டீரியஸான வார் டர்ட்டில் வந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடக்கிற விஷயத்த வந்து அந்த ஒரு அனிமேட்டட் ஷார்ட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து தமிழ் டப்பிங்கில் கிடையாதுங்க. அதுவும் இல்லாமல் இதை வந்து போக்கட்டோன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இது போக்கிமான் ப்ளஸ் கார்ட்டூன் இந்த ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அனிமேஷன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து போக்கிமான் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது போல அனிமே அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் ப்ளஸ் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.